வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம ரசம் செய்ய போகிறோம். ரொம்ப முக்கியமான டிஷ்ஷுங்க ரசம். ரொம்ப டேஸ்டியான ரசம் செய்ய போகிறோம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சிட்டோம், ஒரு குண்டான் வச்சிட்டோம். அதில் ஒரு 50 கிராம் ஆயில் ஊற்றிட்டோம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஸ்பெஷல் மசாலாங்க ரசத்துக்கு. மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகா, தக்காளி, இது 5 பொருளும் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 2 வரமிளகா, ஒரு 2 தக்காளி, ஒரு பூண்டு, மொத்தத்துமே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறோம். அரைச்சி வச்சது நம்ம இப்போ இந்த ஆயிலில் ஊற்ற போகிறோம். ரசம் மசாலாங்க சேர்க்கறது. இந்த மெத்தடில் ரசம் யாரும் வைக்க மாட்டாங்க, இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டீங்க. இதுதான், இந்த மசாலா தான் இந்த ரசத்துக்கு சீக்ரெட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா தான் சீக்ரெட்டு. இதில் நம்ம பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு இதை அரைச்சி சேர்த்துக்கலாம். அது அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டா ரசம் நல்லாயிருக்கும். மறுநாள் ஆச்சுன்னா ரசம் கெட்டுடும். நம்ம பருப்பு சேர்க்காத செஞ்சோம்னா இது 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் வேணும்னா கொஞ்சம் பருப்பு சேர்த்து அரைச்சிங்க, இல்லைன்னா பருப்பு சேர்க்காதீங்க. மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகா, தக்காளி, இது 5 சேர்த்துட்டோம். இதில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை காம்புங்க, ஒரு பிடி கருவேப்பிலை காம்பை நல்லா நசுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஆயிலே இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து சுடு தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சு நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் இந்த மெத்தடில் ரசம் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யணும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரசத்துக்கு தேவையானாலும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரசத்துக்கு மெயினே மஞ்சள் தூள் தாங்க. பாருங்கள், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை நல்லா தண்ணியில் அரைச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை. பாருங்கள், ஒரு 5 பேர் சாப்பிட்லாங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 2 வேளை சாப்பிட்லாம். அதுக்கேற்ற மாதிரி திட்டமான அளவு நம்ம ரசம் செஞ்சுக்கிறோம். நீங்களும் நம்ம எந்த அளவு ஃபாலோ பண்ணுமோ, என்னென்ன பொருள் சேர்த்து எந்த அளவு ஃபாலோ பண்ணுமோ அந்த பொருளை அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா இதே மாதிரி டேஸ்டியான ரசம் நீங்களும் வீட்டில் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ரசம் நம்மளுக்கு பொங்கி ஊற்றிச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. அது நுர கட்டி பொங்கி வரும்போது நம்ம இறக்கிடலாம். இப்போ மஞ்சள் தூள் தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்துட்டு இது பொங்கி வந்துச்சுங்க. பொங்கி வந்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. இது இதுவும் வாட்டர் ஸ்டைல் தாங்க ரசம். இது எங்கள் ஒய்ஃபினுடைய ப்ரிப்பரேஷனு, ஸ்பெஷல் ரசம். இந்த மாதிரி யாரும் வச்சுருக்க மாட்டீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. 4 வீட்டுக்கு வாசனை தூக்குங்க. நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ரசம் செஞ்சு அடிக்கடி வீட்டில் சாப்பிடுங்க. நல்லா உடம்புக்கு நல்ல
சக்தி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம உப்பு தேவையானாலும் உப்பு போட்டோம். ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்குனா சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும். நம்மளுக்கு வந்து மிளகு சீரகம் இருக்குது, பெருங்காயத்தூள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியங்க. நம்மளுக்கு பசி வந்து அதிகமாக தூண்டும், நல்ல டைஜஷன் ஜீரண சக்தி அதிகமாகும். நம்ம வாரத்துக்கு ஒரு 2 முறை 3 முறை வீட்டில் அடிக்கடி ரசம் வச்சு சாப்பிட்லாம், டெய்லியும் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப டேஸ்டியான, உடம்புக்கு நன்மை தரக்கூடிய ரொம்ப சுவையான ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்ச பொருளை ஃபாலோ பண்ணி நீங்களே செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரச வீடியோ ஃபஸ்ட்டு எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.